Taste the Daily. வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் அருண்ஷியாம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் வேலை செய்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இசைக்கு ராஜா, சுரேஷ், பொன்னுத்துறை, புதியவன், பேச்சுமுத்து ஆகிய 5 பேரை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பிரபல கலை இயக்குனர் தோட்டா தர்னேக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கலை இயக்கத்தில் பல்வேறு மெச்சத்தக்க சாதனைகள் புரிந்த அவர் தம் மணிமகுடத்தில் இவ்விருது மற்றுமோர் நன்முத்தாய் ஜொலிக்கட்டும் எனவும் புகழாரம். கடந்த 9ஆம் தேதி படகு பழுதடைந்து திசை மாறி சென்ற மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சட்டவிரோதமாக சிறையில் அடைத்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி தமிழர் வலியுறுத்தல். சென்னை, எழும்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 40% படிவங்களை மட்டுமே விநியோகித்துள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் படிவத்தையே நிரப்பாததால் திருத்த பணியில் நோக்கமே வீணாகும் அபாயம். எஸ்ஐஆரை தடுப்பதே ஆகப்பெரும் கடமை என மேடை போட்டு கூவிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் போலி வாக்குகளை காப்பாற்ற வேண்டுமென்று திட்டமிட்டு திருத்த பணிகளில் சுணக்கத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் சந்தேகம். டெல்லியில் கார் வெடிப்பில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல். டெல்லியில் உள்ள LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரிடம் உடல்நலம் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. ஒரே முகவரியில் பல்வேறு பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 5964 கலப்பு வீடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அவசியம் எனவும் வலியுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கில் அதிமுகவின் மனுவை ஏற்று இணை மனுதாரராக சேர்த்தது உச்சநீதிமன்றம். திமுகவின் இடைக்கால தடை கோரிக்கையை நிராகரித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் சமூக வலைதளம் மூலம் பழக்கமாகி அந்தரங்க புகைப்படங்களை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதோடு ஆபாச புகைப்படங்களை அப்பெண்ணின் தாயாருக்கு அனுப்பி இளைஞர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயதினரும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் தங்களை தாங்களே பாதுகாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போக்சோ குற்றங்களை தடுக்க தவறிய விடிய அரசின் சமூக நலத்துறை அமைச்சர் எந்த விளம்பர போட்டோஷூட்டில் உள்ளார் என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியிடம் அத்துமீறிய முதியவர் போக்சோவில் சிக்கினார். விடியாதிமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் அவலம். சென்னை வியாசர்பாடியில் சாலையில் நடந்து செல்லும் போது செல்போன் எண் கேட்டு தொல்லை கொடுத்தவர்கள் குறித்து காவல்துறை அவசர உதவி எண்ணுக்கும் செம்பியம் காவல்துறை நிலையத்திலும் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என கல்லூரி மாணவி வேதனை.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளம்பெண்கள் பட்ட பகலில் சாலையில் கூட நடந்து செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் காவல்துறையால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். ஆட்டோவில் வந்து 3 பேர் வந்தாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து எங்ககிட்ட நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்பர் தரலன்னு எங்களை வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் 100 கால் பண்ணோம். 100 உடனே கால் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். 7:30க்கு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஆக்ஷன் கொடுத்துடும். அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே கர்நாடகாவில் இருந்து 500 மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 3 சிக்கினர். தமிழகமே மது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையிலும் அண்டை மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் கடத்தப்படுவது மது மீதான இளைஞர்களின் மோகத்தை வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடிய அரசின் காவல்துறை செயலற்ற நிலையில் உள்ளதால் அச்சமின்றி கூலிப்படையினர் கொலைகளை தமிழகம் முழுவதும் நிகழ்த்தி வரும் கொடூரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் காவலாளிகள் 2 கொலை செய்யப்பட்டு உண்டியல் திருடப்பட்ட வழக்கில் குற்றவாளி கண்டுபிடிப்பு. இறந்தவரின் சடலத்தை போலீசாருடன் இணைந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற கொலையாளியை பிடிக்கக்கூட திறன் இல்லாமல் சுட்டு பிடித்ததாக நாடகமாடும் காவல்துறை மீது மக்கள் அதிருப்தி. சென்னை அசோக் நகர் பகுதியில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியில் மளிகை கடையில் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் வகையில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 516 கஞ்சா சாக்லேட்டுகளுடன் வடமாநில பெண் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை பல மாதங்களாக பள்ளி அருகே கஞ்சா சாக்லேட் விற்பனை கவனிக்காதது ஏன் எனவும் பொதுமக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் MDMA என்ற அதிக போதை தரும் போதைப்பொருள் வைத்திருந்த 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் விதவிதமான போதைப்பொருட்கள் தலை தூக்குவதாகவும் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கேரளாவிற்கு காரில் கடத்த முயன்ற 2000 கிலோ மற்றும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ என மொத்தம் 2500 கிலோ ரேஷன் அரிசி காருடன் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு செயலிழந்து போன காவல்துறையினரால் ஏழை மக்களுக்கான ரேஷன் அரிசி கூட கடத்தப்படுவதாக பொதுமக்கள் அதிருப்தி. சென்னை மாதவரத்தில் சவாரிக்கு வந்த பயணிடம் கத்தியை காட்டி மிரட்டி தங்க செயினை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடிய ஆட்டோ ஓட்டுநர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணி மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் அருகில் காரில் 1200 கிலோ ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நபர் சிக்கினார். ஏழை மக்களின் அடிப்படை தேவையாக உள்ள ரேஷன் அரிசியை கூட முறையாக பாதுகாக்க தெரியாத ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பில் முதலிடம் என ஸ்டாலின் வசனம் பேசி வரும் நிலையில் சென்னை புழலில் வரதட்சணை புகார் அளிக்க வந்த தாய் மற்றும் மகளை மகளிர் நிலைய ஆய்வாளர் கொடூரமாக தாக்கி சம்பவத்தால் பரபரப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பில் இருக்கும் காவல்துறை முற்றிலும் சீர்கெட்டு இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களை தாக்குதல் மற்றும் வன்முறையில் ஈடுபடுவதாக பெண்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செங்கலால் பொதுமக்களை தாக்கிய அசாம் மாநில இளைஞரை கை கால்களை கட்டி வைத்து அடித்த கிராம மக்கள்.
மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது வேறு நோக்கத்துடன் வந்தாரா என போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பெருந்தொழுவில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண் தன்னுடன் பேச மறுத்ததால் அரிவாளால் சரமாரியாக வெட்டிய மெக்கானிக். 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட தகராறு காவல் நிலையம் வரை சென்ற நிலையில் போலீசாரின் மெத்தனத்தால் கொலை முயற்சி அரங்கேறிய கொடூரம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர்களுக்கு பினாயில் தெளித்து வரவழைப்பு அளித்த ஊழியர்கள். நோயாளிகள் எதிரில் நடந்து செல்லாத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வரும்போது சாக்கடையை சுத்தம் செய்வது, பரோட்டா போடுவது, வடை சுடுவது, ஏற்றத்தாழ்வின்றி வாக்காளர்களின் கால்களை தொட்டு வணங்குவது, கட்டிப்பிடிப்பது என்ன மாதிரியான மனநிலை என மக்கள் ஆவேச கேள்வி. திமுக அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்றவுடன் அரசு மருத்துவமனை முன்பு ரோட்டில் துளி மண் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பணியாளர்களை வேலை வாங்கிய ஊழியர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம் போன்றவற்றை வழங்காமல் அவசரமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட விடியா ஆட்சியின் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் இரவு பகல் என பாரபட்சமின்றி திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் மணல் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு. தனது சொந்த ஊரிலேயே நடக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி மௌனம் காப்பதால் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீதும் உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 16ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தை கண்டித்து காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. அரசாங்கம் அனிமலுக்காக இவ்வளவு பாதுகாப்பு பண்ணதுன்னா வரவேற்கத்தக்கது. நாங்களும் ஒத்துழைப்பு தரோம். ஆனால் அதே சமயத்தில் 23 வருஷமாக வேலை செய்கிற இந்த டாஸ்மாக் 6 அறிவுப்படுத்த நாங்கள் எங்களையும் அரசாங்கம் 244 வேலை செஞ்சால் ஒரு ஒப்பந்த ஊழியரை பணியந்திரப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதையே ஃபாலோ பண்ணலை. அப்போ இதுக்கு பின்னால் கார்ப்பரேட் கம்பெனி இயங்குது. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக வாபஸ் பெற வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உண்ணாவிரத போராட்டம். விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் எனவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. மருத்துவம், இராணுவம், கல்வி இது 3க்கும் செலவு செய்யக்கூடிய தொகை அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான தொகை அப்படின்னா எல்லா நாடும் பார்க்குது. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு நினைக்கிறது வருந்தத்தக்கதாக இருக்குது, கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்குது. திண்டுக்கல் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதே நிலை நீடித்தால் ஊரை காலி செய்யும் நிலை ஏற்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை. நெல்லையில் நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 31 வயதுடைய இளைஞர் உயிரிழந்த பரிதாபம். சமீப காலமாக ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து வரும் நிலையில் உயிரிழப்புகளை தடுக்க ஸ்டாலின் அரசும் சுகாதாரத்துறையும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியிடங்களை குறைப்பதை கண்டித்து தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். ஜூனியர் ரெசிஸ்டன்ஸ் பதவியில் உள்ள மருத்துவர்கள் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல்.
5,000 கோடி ரூபாய் வடிகால் பணியை முழுமையாக முடிக்காமல் விளம்பரம் தேடும் விடிய அரசுக்கு சென்னையில் மழை தீவிரம் அதிகரித்தால் மீண்டும் பல்லாயிரம் கோடி செலவினால் மட்டுமே மழைநீர் வடிகும் நிலை ஏற்படும் என ஐஐடி பேராசிரியர் எச்சரிக்கை. விடிய அரசின் பிரச்சாரம் வேகமாக இருந்தாலும் செயல் மந்தமாகவே உள்ளதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஓபி சீட் வாங்க நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம். 3 கவுண்டர்களில் ஒரு கவுண்டர் மட்டுமே ஓபி சீட் வழங்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தை முற்றுகையிட்டு பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் நீதி கேட்டு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுவதில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். தமிழக அரசையே காணமே, சொன்னீங்களே சட்டமன்றத்துல சொன்னீங்களே போராட்டத்தை முடிக்க சொன்னீங்களே. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உயர்கல்வி அலுவலகம் முன்பு இன்று முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், மதுரை காமராஜர் மற்றும் மனோன்மணியம் சுந்தர்னார் உள்ளிட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம். பல்கலைக்கழக மானிய குழுவின் நெறிமுறைகளை பின்பற்றாமல் கடந்த 4.5 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை செயலற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு. ஒரு அடிப்படையான உரிமை, ஒரு ஜிஓ போட்டாச்சுன்னா அதை அமல்படுத்துறது அரசினுடைய கடமை. ஒரு ஜிஓ போடுறப்பயே ஃபைனான்ஸ் கன்கரன்ஸ் வாங்கி தான் அந்த ஜிஓ போடுவாங்க. அப்போ ஃபைனான்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அது எப்படி சொல்ல முடியும்? வேதனையான வெட்கக்கேடான விஷயம். ஊதியத்திற்காக போராடுகின்ற நிலைமைக்கு இன்று ஆசிரியர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். பல முறைகள் 4 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். 4 வருடங்களாக தொடர்ந்து அவரை பார்க்குறோம், கோரிக்கை வைக்கிறோம். டைரக்டரை பார்த்தோன்னா டைரக்டர் சொல்லுவாங்க, அரசுகிட்ட நான் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன்னு. அரசு கண்டுக்காமல் இருக்குது. உயர்கல்வியினுடைய அவலம் இது. நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் ஊதியமே கொடுக்கலன்னா எப்படி? ஜிஓ போட்டு ஊதியம் கொடுக்கலன்னா அது என்ன நியாயம்? அது இதை கேட்கறதுக்காக நம்ம இவ்வளோ நாள் போராட வேண்டியதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுவரை தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. சென்னையில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் 342 வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கோயில் முதல் கோர்ட் வரை வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டும் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்ய திராணியின்றி விடிய அரசின் ஏவல் துறை தடுமாறும் அவலம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் குழந்தை இறந்து பிறந்ததாகவும் செவிலியர்கள் அநாகரிக பேசியதாகவும் தெரிவித்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை வழங்கப்படுவதை மட்டுமின்றி ஊழியர்கள் பொறுப்புடன் பணியாற்றுவதையும் விடியா ஸ்டாலின் அரசு உறுதிப்படுத்த தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சொன்னாங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமா நல்லா கேதுமா நார்மலா ஆகுதுன்னு சொன்னாங்க. காலையில குடி பார்த்து பொடி திருவிட்டுமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்க கேட்ட பின்னால என்ன சொன்னாங்க, 1:30 மணிக்கு வாங்க பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க சார். 1:30 மணிக்கு பார்த்தாக்க வழி ஃபுல்லா வந்துச்சு. ஃபுல்லா வந்து பின்னால் கூட போய் நான் கேட்டேன், எதுவுமே அவங்க பார்க்கல. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதி. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே தட்டுப்பாட்டிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திமுகவின் போலி வேலைவாய்ப்பு வாக்குறுதியை நம்பி ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ற பெயரில் நடைபெறும் மோசடிக்குள் சிக்கி வரும் அவலம். போலி விசா மற்றும் நியமன ஆவணங்கள் வழங்கி மோசடியில் ஈடுபட்ட புகாரில் முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக காவல்துறை திணறல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம்.
காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு ஊதியத்தை முறையாக வழங்காமலும் நிலுவை ஊதியத்தை கூட வழங்காமலும் இழுத்தடித்து வருவதாக மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினர் கண்டன முழக்கம். தருமபுரி மாவட்டம் வெங்கடானூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் சாதி ரீதியாக பிரிவினையை தூண்டும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி மாணவர்களின் பெற்றோர் முற்றுகை போராட்டம். பள்ளி கல்வித்துறையிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. எல்லா டீச்சர்ஸுமே ஒரே டீச்சர்ஸ் கூட பார்க்கறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை. புதுசா எல்லா டீச்சர்ஸும் வாத்தியார் புதுசா போட்டோம். எங்களுக்கு தேவை பிள்ளைங்களோட ஒழுக்கம் படிப்பு. இந்த இப்ப கேற தலைமையில பிள்ளைங்க கிட்ட ஒழுக்கமும் இல்ல, படிப்பு சரியா கிடையாது. நவம்பர் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள பயிர் காப்பீட்டுக்கான கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மழை சேதம் மற்றும் பூச்சி தாக்குதலால் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் சேத கணக்கீடு மற்றும் இழப்பீடு வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தல். மத்திய குழு வந்து 2 வாரங்களாகியும் நெல் ஈரப்பத தளர்வு குறித்து எந்த அறிவிப்பும் அளிக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேதனையில் வாடும் நிலை. விவசாயிகளுக்காக வாய்ச்சவடால் விடும் ஸ்டாலின் மாடல் அரசு நெல் ஈரப்பத விவகாரத்தில் கைகட்டி வாய்மூடி இருப்பது ஏன் என பொதுமக்கள் விமர்சனம். நகர மாசு காற்று நீண்ட காலம் சுவாசிப்பது இன்சுலின் செயல்பாட்டை பாதித்து இரத்த சர்க்கரையை உயர்த்துவதாக ஆய்வின் தகவல். மாசை கட்டுப்படுத்துவது உடல்நலனுக்கு முக்கியம் எனில் பெரிய நகரங்களில் வாழும் மக்களுக்கு நீரிழிவு அபாயம் வேகமாக அதிகரிப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. மதுரையில் கஞ்சா போதையில் காவல்துறை ஆய்வாளரின் காரை ஓட்டுநர் தவறான பாதையில் ஓட்டி வந்ததால் 2 வயது குழந்தை உட்பட 3 உயிரிழந்ததாக பெண் குற்றச்சாட்டு. மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை மக்களின் உயிரை பறிக்கும் துறையாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டி திமுக கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். கேரளத்துக்கு போயிட்டு வந்தாங்க சார். இவங்கிட்ட சிவங்கல ஜீப்ல வந்தவங்க சார். சிவங்கல இருந்து வந்தவங்க வண்டியை கிராஸ் பண்ணும்போது இவங்க அப்படியே ராங் ரூட்ல வந்து அடிச்சிட்டாங்க. யாருமே ஸ்பாட்லயே காலி. நின்று இருக்கலாம்ல, நின்று ஏன் ஓடுறாங்க? ஏன் நின்று ஓடுறாங்க? ஒரு தகவல் யாரும் பார்த்துட்டு தான் சார் பக்கத்துல இருந்து போன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க சார். இந்த மாதிரி அவங்க தங்கச்சி புருஷன் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். எங்களுக்கு இப்ப அவங்களை எஃப்ஐஆர் போடணும் சார். அவங்க வரணும் சார். போலீஸ்காரங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க சார், எடுத்து போயிட்டாங்க. எங்களை யாருமே தொட விடல, பார்க்க விடல. திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பார்த்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஆட்சியை போல் சுகாதாரத்துறையும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் நிலையில் என்ன தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற கொடூரங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இன்னொரு ஒரு கொடுமை, எல்லா வரைக்கும் இந்த ஜெனட் ஆஸ்பத்திரின்னு மூச்சு திணறல் வந்த பிள்ளைக்கு வைக்க வெண்டிலேட்டர் இல்லையா சார் இந்த ஆஸ்பத்திரியில? இதுல வந்து எல்லாம் கோடியா கொடுத்து ஏமாறீங்களே. வெண்டிலேட்டர் இல்லாத இந்த ஆஸ்பத்திரியில ஒரு ஆஸ்பத்திரியா சார்? தயவு செஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பியே வராதீங்க. தஞ்சை மாவட்டம் கோவிந்தபுரம் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருவிடைமருதூர் கோவிந்தபுரத்தில் சாலைகள் தரம் இல்லாததால் கடந்த 3 மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்தும் ஸ்டாலின் அரசு நெடுஞ்சாலைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் மற்றும் விஏஓ பதவி உயர்வுக்கான அனுபவத்தை 10 ஆண்டுகளுக்கு பதில் 6 ஆண்டுகளாக குறைப்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல். தமிழ்நாடு முழுவதும் விடியாதிமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து துறை பாதிப்பு. 10 லட்சம் வரை பங்களிப்பு கிடைக்க வேண்டிய நிதி என்பது
இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக நிதித்துறையில் இந்த கோப்பு நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அப்ப இறந்து போன ஊழியருடைய நிதியை கொடுக்க வேண்டும். இதை கேட்டு பல கட்டம் நிதித்துறை செயலாளர் 72 பேர் உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் நடத்தின பிறகும் இன்னும் இறந்து போன ஊழியருக்கும் ஓய்வு பெற்ற ஊழியருக்கும் இந்த அரசுடைய பங்களிப்பு சேர்த்து வழங்க இன்றைக்கு இந்த அரசாங்கம் மறுத்துக் கொண்டிருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. லாட்டரி சீட்டு விற்பனைக்கு விடிய அரசின் ஏவல் துறையினர் மறைமுக ஆதரவளிப்பதால் பல கூலி தொழிலாளர்களின் குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி மார்க்கெட் காய்கறி விற்பனை சந்தையில் விளைச்சல் குறைவு காரணமாக புதினா மற்றும் மல்லி இலைகளின் விலை உயர்வு. தொடர்ந்து மழை நீடித்தால் மல்லி மற்றும் புதினா இலைகளின் விலை மேலும் உயரும் எனவும் வியாபாரிகள் கருத்து. சிவகங்கை மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அடங்கல் சான்றிதழ் பெற முடியாமலும் பயிர் காப்பீடு செய்ய முடியாமலும் விவசாயிகள் அவதி. மானாமதுரை மற்றும் இளையான்குடி தாலுகாக்களில் பயிர் காப்பீட்டிற்கான கடைசி தேதி வருகிற 15ஆம் தேதியுடன் முடிவடைவதால் தேதியை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கோவையில் தம்பதியினர் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் 2 நாட்கள் வீட்டிற்குள் சிறைப்பட்ட சம்பவம் தமிழக காவல்துறையின் செயலற்ற நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. இணையவழி மோசடிகள் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை இன்னும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். 5.5 லட்சம் அரசு வேலையை நிரப்புவோம் என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு குரட்டை விடும் ஸ்டாலின் அரசால் 2700 ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு 40,000 பேர் விண்ணப்பிக்கும் அவலம். வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியுள்ள இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே பரிசாக அளித்து வருவதற்கான தண்டனையை ஏமாற்ற மாடல் திமுக அரசு தேர்தல் முடிவில் அனுபவிக்கும் என தேர்வர்கள் திட்டவட்டம். திருப்பூர் அருகே குப்பைகளை கொட்டி விவசாய நிலங்களை அழிக்க துடிக்கும் மாநகராட்சியை கண்டித்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாய விரோத போக்கில் செயல்படும் விடியா திமுக அரசுக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிராகவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டன முழக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். பல்கலைக்கழக பதிவாளருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் விடிய அரசின் உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தங்களை வஞ்சித்து வருவதாக பேராசிரியர்கள் கண்டன முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே முத்தாம்பாளையம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. நகராட்சி குப்பையை கொண்டாந்து ஊர் பக்கத்தில் இருக்கின்றது கூட கொண்டாந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. காத்து கொளுத்தி விடுறாங்க, காத்து மாசுபடுது, சுவாசிக்க முடியல, மூச்சு திறன் ஆகுது. இதெல்லாம் தாண்டி கழிவுநீர் முதல் கூட கொண்டாந்து இங்க விடுறாங்க. பக்கத்துல கிராமம் இருக்கு. இதனால எங்க நிலத்தடி நீர் சுத்தமா பாதிக்கிறது. இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க யாரும் கேட்கல. கலெக்டருக்கு ஒன்று கொடுத்துருக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் தெரிவிச்சிருக்கிறோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டி வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கு உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சாலை மறியல் போராட்டம். அரசு போக்குவரத்து துறைக்கு பல கோடி நிதி ஒதுக்கியும் போதிய பேருந்துகளை இயக்காமல் விடிய அரசு தங்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலத்தை இணைக்கும் ஃபிங்கர் ஜாயிண்ட் இரும்பு பிளேட்டுகள் சேதமடைந்து வெளியே தெரிவதால் கடும் அச்சத்துடன் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். விடியா திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பெரும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே இயந்திர பழுதால் நின்று போனதால் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு திரும்பி சென்ற பயணிகள். தொடர்ந்து தகர டப்பா பேருந்துகளை இயக்கி பயணிகளின் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்ய விடியா அரசு தவறிவிட்டதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னையிலிருந்து இலங்கைக்கு செல்ல இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக அவசர தரையிறக்கம். விமான கோளாறு சீராகாத நிலையில் 12 மணி நேரத்திற்கு பின் மாற்று விமானத்தில் பயணிகள் இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. தாம்பரம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை உடனே முடிக்க வேண்டுமென மாநகராட்சி ஆணையருக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய 3 பேர் உயிரிழந்த வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் மாநகராட்சியின் ஒரு பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பு இல்லாதது கவலை அளிப்பதாக கருத்து. மழை காரணமாக காய்கறிகள் வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு சந்தை உட்பட பல இடங்களில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்வு. தக்காளி, வெங்காயத்தை தவிர்த்து மற்ற காய்கறிகளின் விலை கிலோவிற்கு 10 ரூபாய் உயர்வால் பொதுமக்கள் அவதி. சென்னை அக்கரை கடற்கரையில் கரை ஒதுங்கிய கடற்புல். முட்டுக்காடு ஆற்று முகத்திலிருந்து மிதந்து வந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இதுவரை அந்த பகுதியில் கடற்புல் வாழிடம் பதிவு செய்யப்படாததால் முக்கிய சுற்றுச்சூழல் கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, பயோமெட்ரிக் திருத்தம் உள்ளிட்ட சேவைகளை எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாட்டில் 50 புதிய நிரந்தர ஆதார் மையங்கள் திறப்பு. மொத்தமாக 637 நிரந்தர ஆதார் மையங்களும் 79 பள்ளி அளவிலான முகாம்களும் செயல்பாட்டில் உள்ளதாக தகவல். கூடைப்பந்து எரியும் போது உருவாகும் வளைவு பாதை ஒரு பரவளையம் என்பதை y=ax² + bx + c என்ற சூத்திரத்துடன் அழகாக விளக்கிய கூகுள் டூடுல். விளையாட்டிலும் இயற்பியலிலும் கணிதம் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை எளிமையாக எடுத்துரைத்து இருபடி சமன்பாட்டையும் அதன் உண்மையான பயன்பாட்டையும் விளக்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். சிறப்பு பூஜைகளுக்கு பின் அம்பாள் அன்ன வாகனத்தில் எழுந்தருள தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். மயிலாடுதுறையில் மயூரநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் கோலாகலம். அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜிக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. திராட்சை விதை சாறிலிருந்து சீனாவின் லான்வி பயோ சயின்ஸ் நிறுவனம் உருவாக்கிய ஆன்டி ஏஜிங் மாத்திரை எலிகளுக்கு செலுத்தப்பட்ட போது அவற்றின் ஆயுள் கணிசமாக அதிகரித்துள்ளது. வயதான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை பாதுகாக்கும் இம்மாத்திரையை மனிதர்களுக்கு வழங்கினால் 150 வயது வரை ஆயுளை நீட்டிக்க முடியும் என நிறுவனம் உறுதி. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் திபெத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஹாங்கி பாலத்தின் ஒரு பகுதி மலைச்சரிவு காரணமாக இடிந்து விழுந்து சேதம். பாலத்தில் விரிசல் கண்டறியப்பட்டு முந்தைய நாளே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் உயிர் சேதம் ஏற்படாமல் தடுப்பு.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் 8 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிராம வீதிகளில் அம்மன் வீறுநடை உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.